வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் தன்னோட மொத்த குடும்பம் இழந்து தனிமரமாக நிற்கிறாரு நௌஃபல். தன்னோட குடும்பத்திலிருந்து 11 பேர் இந்த நிலச்சரிவு கொண்டு போயிடுச்சு. அப்பா, அம்மா, பசங்க, அக்கா, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து 11 பேரை இழந்திருக்காரு. இனிமேல் எனக்கு யார் இருக்காங்க, இந்த பூமியில் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு சொந்தம்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நௌஃபல் கதறாரு. நிலச்சரிவு நடந்த டைமில் நௌஃபல் வந்து சவுதியில் இருந்தார். நௌஃபல் கடைசியாக தன்னோட குடும்பத்தை பார்த்தது சவுதிக்கு போகிற முன்னாடி எல்லார்கிட்டேயும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கி எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு கிளம்புனது தான். அதுக்கப்புறமேட்டு நௌஃபல் அவருடைய குடும்பத்தை வந்து பார்த்ததே இல்லை. நிலச்சரிவு நடந்த உடனே நௌஃபல் வந்து உடனே வந்து ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து பார்க்கும்போது அவரோட வீடு கூட அங்கே இல்லை. எல்லாமே வந்து தரமட்டமாக போயிடுச்சு. தன்னோட 3 குழந்தைங்க, மனைவி, அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா, இந்த மாதிரி 11 பேரை, ஒரு குடும்பம் ஃபுல்லாகவே வந்து இல்லை. இனிமேல் நான் என்ன பண்ணுறது, எனக்குன்னு யார் இருக்கா, என்னோடய குழந்தைங்க எல்லாருமே வந்து போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கதறாரு நௌஃபல். என்னோடய குடும்பத்தை எல்லாமே இழந்துட்டேன், இனிமேல் நான் யாருக்காக வாழணும், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியாமல் நிலச்சரிவு நடந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு. வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட குடும்பங்களை வந்து நஷ்டமாயிருக்கு. அதில் யாராவது மிஞ்சி இருப்பாங்க, அட்லீஸ்ட்டு அப்பாவோ, அம்மாவோ, இல்லை தங்கச்சியோ, இல்லைனா பசங்களோ, மனைவியோ யாராவது இருப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து யாருமே கிடையாது. எல்லாருமே இருந்துட்டு அனாதையாக இருக்கிறது அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். கவர்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாலும் இந்த இறந்த உயிருக்கு வந்து பதிலாக எதுவுமே கிடையாது. வயநாட்டில் திருப்பியும் வந்து நாங்கள் நிறைய வீடுங்கள்லாம் உருவாக்குவோம், எல்லாருக்குமே வந்து வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ தான் காசு பணம் கிடைச்சாலும் இறந்த உயிருக்கு பதிலாக ஆகாது இல்லையா? இவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களோட பழைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இல்லைனா எப்படி வந்து பழைய மாதிரி ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. நம்மளால் பண்ண முடியுது எல்லாமே வந்து சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறதுக்கு தான் முடியும்.